பொதுவாக சினிமா எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது, என் குடும்பத்துக்கு யாருக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ரிலீஸ் வரை கொண்டு வந்திருக்குது என்னோட தம்பி மட்டும். ரொம்ப நன்றிப்பா. அம்மாவா கொஞ்சம் மேடைக்கு ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். Max Gold Cash for Gold. Call 044 4545 4545. Presents Andaran pre-release event. இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில கடன்கள் டைமில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒருத்தர் மூலியமா தெரிய வந்து அவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை உதவி பண்ணாங்க. ஏன்னா ஒரு நண்பரை கால் பண்ணி எனக்கு கடங்க நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்குற இடத்துல அந்த நேரத்தில் அவங்க இருந்தாங்க. என்ன பண்ணு கேட்டால் இல்லாமல் கொஞ்சம் வேற ஒரு நண்பருக்காக வாங்கின கடனை இன்னொரு நம்பருக்கு கொடுத்தேன், ஸோ அவருக்கு வட்டி கட்டாமல் போயிட்டு நான் திருப்பி கட்டிட்டு இருக்கேன் ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது அவங்க அடுத்த நாள் என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா எனக்கு போட்டு விட்டாங்க. சார் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த 5000 ரூபா தான் என் குடும்பத்தில் வந்து பசியை தீர்த்துது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு 20 லட்சம் கொடுக்குறவங்க ஒன்று வளர்ந்துருக்கேன்னா இது வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் சொன்னாங்க. அன்புமகள் கிரிஜா சகோதரி அவங்க தான். நம்ம எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் இல்லையா. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. கம்போசர் ஹரி சார் தெரியல அவர் எப்படி போட்டாருன்னு தெரியல. ஹூக்கும் இருக்கு, பட் ஹூக்கோட சேர்ந்து ட்ரெண்டோட சேர்ந்து மூவ் ஆயிராம மனசுக்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்னாச்சும் இந்த டியூன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் a very big fan of music. Very few people only came here to the passion of cinema and the longevity. அவங்களுக்கு மட்டும் தான் நிறைய விஷன் இருக்கு, நம்ம நிறைய படம் பண்ணணும் நிறையா பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நண்பர் சாம்பசிவம். அவருக்கு இறைவன் அருளால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு படத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக நிறைய உழைப்புகள் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வந்து அடுத்த கட்டம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப சைலண்ட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுத்துட்ருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு பலத்த கைத்தட்டலோட இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் MK சாம்பசிவம் சார், இந்த படத்தின் ப்ரொடியூசர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம அந்தரன் படத்தின் தயாரிப்பாளர் சாம்பசிவம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அவர் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தயாரித்து கொண்டு வந்துட்டுருக்காரு சொல்லலாம். நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி படத்தையும் எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் சார் ஒரு சில வார்த்தைகள். தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம். என்னுடைய கஷ்ட நஷ்டங்களிலும் என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் என்னுடன் பயணித்து கொண்டிருக்கும் என் குடும்பத்தினர், நண்பர்கள், என்னுடைய கிராமங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள், கலையுலக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், சமூக வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஆக்சுவலி அந்தரன் எங்கள் டைரக்டர் சொன்னார் பேட்டியில் இது வழக்கமான படமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு லவ், இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் எல்லாமே இதில் வந்துட்டு இருக்குது. ரொம்ப அருமையாக படம் வந்திருக்கு. ஆக்சுவலி பிஹைண்ட் வுட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா சாதாரணமாக ஒரு பிஹைண்ட் வுட் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள் எங்களுடைய படத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா அந்த ஒரு படத்தோட தரம் வந்து அவங்க கணிச்சிருக்காங்க. அதுக்காக பிஹைண்ட் வுட்ஸுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சந்தோஷ் ராவணன் நெடிய கழியும் இரா என்ற ஒரு ஷார்ட் ஃபில்ம் மூலமாக வந்துட்டு அவரை நான் அதை பார்த்துருந்தேன். அதுவும் பிகைன் வுட்ஸ்லேயே வந்து ஒரு 7 மில்லியன்ஸ் நேரில் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஃபீட் இருந்தது. நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆக்சுவலி சமுதாயத்தில் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க காலங்காலமாக இருக்க ஒரு கண்டென்ட் அதில் இருக்குது. அந்த கண்டென்ட் என்னன்ற ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கான அந்த ஒரு தீர்வையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்த நண்பர் பிரஜனை பற்றி சொல்ல நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் பிரஜனை ஒரு ஆக்டராகவோ வேறு ஏழியால் என்ன பார்க்க முடியலை. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பன், தம்பி, அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நான் பழகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி பிரஜன், என்னுடைய எல்லா குரூவும் சரி. அப்புறம் இவானா வருண், நான் பேசுகிற தமிழ் அவங்களுக்கு புரியாது, பட் ஆனாலும் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன், ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. வேறு ஒரு லாங்குவேஜ் பொண்ணுன்னு தெரிய வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஓபி கிஷோர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஹரி SR ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது கூட நடித்த அதிரன், ரமேஷ் பாபு. என்னங்கிட்ட ரமேஷ் பாபுக்கு நான் வந்துட்டு அதை சான்ஸ் கொடுத்ததே என்னென்னா உண்மையிலே அவங்க அம்மாவுக்காக தான். உண்மையிலே அவங்க அம்மாவுக்காக தான். ஏன்னா ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு வளர்க்க முடியுன்றதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க.
அதனால் ரொம்ப தேங்க்ஸ்மா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதனால தான் அவருக்கு தேங்க்ஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் அதிரன் அவர் நண்பர், அப்புறம் அர்ஜுன் தேவ் அண்ட் சதீஷ், ராஜீவ், எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உதவி இயக்குனர்கள் அண்டு கோ டைரக்டர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லியாச்சு. ரொம்ப ஒரு அழகாக ஒரு கதை வந்திருக்கு. நான் முக்கியமாக ஒரு 6 பேருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். நான் இங்கே நன்றி சொல்லலைன்னா நிச்சயமாக நான் நன்றி கட்டணும் ஆகிடுவேன். வேறு வழியெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் மனிதர்கள் ஷூட்டில் தான் வந்துட்டு எனக்கு இந்த கதை வந்தது. அந்த டைமில் எல்லாம் பண்ண முடியாத சுச்சுவேஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு மனிதர்கள் படம் முடிச்சுட்டு நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர்கிட்ட பேசினேன். ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பிரசாத் சார், பிரசாத் முன்னாடி வாங்க ப்ளீஸ், ராஜேந்திர பிரசாத். ஆக்சுவலி என்னென்னா இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அவர் மட்டும்தான் காரணம் இந்த படத்துக்காக. ஏன்னா அவரும் நானும் தான் சேர்ந்து இந்த படம் தயார் பண்ண இருந்தது. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளால் அவரால் வந்துட்டு சொந்த விஷயங்களால் அவரால் இதில் பங்கேற்க முடியல. அப்படி இல்லைனாலும் அவருடைய அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருந்துட்டு பிகினிங் ஒரு 15-20 நாள் ஷூட் வரைக்கும் கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு சொந்த விஷயத்தினால் அவரால் வந்துட்டு வெளியே போயிட்டார். பட் இருந்தாலும் அவருடைய உழைப்பு இதில் ரொம்ப இது இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சினிமா துறையில் வந்துட்டு எந்த ஒரு தயாரிப்பாளரோ வந்துட்டு ஒரு கதையை சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என் சகோதரர் சிவி குமார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கதையை சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூட இருந்து எந்தெந்த காஸ்ட் கட்டிங் எப்படி பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், டெக்னிக்கல் யாராவது என்ன வெயிட்டாக பண்ண முடியும், இது எல்லாமே அந்த பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். அது காரணம் என்ன, ஒரு நாள் நாங்கள் டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு. பொதுவாக நாங்கள் பாலிடிக்ஸ் பேசுவோம். 2 பேருக்குமே வந்து ஐடியாலஜி ஒரே ஐடியா தான். பட் அதிலே வந்து மாற்று கருத்து நிறைய இருக்கும். ஒரு நாள் நைட்டு சண்டை போட்டு திட்டிட்டு போயிட்டேன். நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துட்டு 2 நாள் கழித்து கால் பண்ணுறாரு, நீங்கள் வாங்க நம்ம படத்தை ஒருத்தர் பார்த்துட்டாங்க, நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு. எனக்கு பயம், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா எவ்வளோ பெரிய மனுஷன் 25 படத்துக்கு மேலே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எவ்வளோ லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம ரைட்டு சண்டை போட்டு திட்டிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து படம் ப்ரொமோட் பண்ணோம், நாளைக்கு ரிலீஸ் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றாரு. ரொம்ப 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 எக்ஸைட்டு. ரொம்ப நன்றிண்ணே. ஆக்சுவலி நீங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இந்த படத்துக்கான மேடை இல்லை. 2 படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் இதில் இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிச்சயமாக அது சொல்லி ஆகணும், வழி கிடையாது. எனக்கு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில கடன்கள் டைமில் நாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க வேறு ஒருத்தர் மூலிமா தெரிய வந்து அவங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை உதவி பண்ணாங்க. ஏன்னா ஒரு நண்பரை கால் பண்ணி எனக்கு நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்குற இடத்துல அந்த நேரத்தில் அவங்க இருந்தாங்க. என்ன பண்ணு கேட்டால் இல்லாமல் கொஞ்சம் வேறு ஒரு நண்பருக்காக வாங்கின கடனை இன்னொரு நம்பருக்கு கொடுத்தேன், ஸோ அவருக்கு வட்டி கட்டாமல் போயிட்டு நான் திருப்பி கட்டிகிட்டு இருக்கேன் ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது அவங்க அடுத்த நாள் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா எனக்கு போட்டு விட்டாங்க. என்னால் சமாளிக்க முடியல, கஷ்டம், ரொம்ப மனசு வருத்தமாயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏமா 20 லட்ச ரூபா சாதாரண விஷயம் இவ்வளோ பணம் கொடுத்தீங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன, சார் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த 5000 ரூபா தான் என் குடும்பத்தில் வந்து பசியை தீர்த்துது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு 20 லட்சம் கொடுக்குறவங்க நான் வளர்ந்துருக்கேன்னா இது வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் சொன்னாங்க. அதனால தான் அவங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து இங்கே அன்பு மகள் என்ற ஒரு பேர் இதில் போட்டிருப்போம். அன்பு மகள் கிரிஜா சகோதரி, அவங்க தான். நன்றி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. அவங்களை கடன் வாங்கிட்டோமே கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை பார்க்கலாம், ஒரு மன உளைச்சல் போய் உட்காந்து நிற்கும்போது அவங்கள பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. அடுத்த நாள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை நான் அழுததை காண்பிக்காமல் நான் வெளியே வந்துட்டேன். அந்த நேரத்தில் அரை மணி நேரம் கழிச்சு என் தம்பி லைனில் வந்தான். வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன, நான் ஒன்றும் இல்லைப்பா, இல்லை அழுதுன்னு அம்மா சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுவும் இல்லைப்பா, அம்மாவை பார்த்துக்க முடியலையேன்ற வருத்தம் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண் கலக்கிட்டேன்னு சொன்னான். அதை அவன் நம்பலை. அடுத்த நாள் என்ன பண்ணான், கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சொன்னேன். என்கிட்ட இருக்க கடன்லாம் என்னது இல்லை, நண்பர்களுக்காக வாங்கி கொடுத்தது, அது அவனுக்கும் தெரியும். அந்த கடனை ஃபுல்லாகவே அவங்களுக்கு சேர்த்து அடைச்சிட்டு இந்த படம் எங்கே போயிட்டுருக்கேன்னா, படம் நல்லா முடிஞ்சு ஷூட்டில் சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு. இன்னும் எவ்வளோ தேவைப்படுன்னு கேட்டான். தேவைப்பட சொன்னேன். அப்படியே எதுவுமே சொல்லாமல், பொதுவாக சினிமா எடுக்கிறது அவனுக்கு பிடிக்காது, என் குடும்பத்தை யாருக்குமே பிடிக்காது. ஆனால் எனக்கு பிடிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இன்றைக்கி வரை ரிலீஸ் வரை கொண்டு வந்திருக்குது என்னோடய தம்பி மட்டும். ரொம்ப நன்றிப்பா. மேடைக்கு வரலாம். சரி, இது எல்லாமே இருக்க இவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லிட்டோம்.
ஆனால் நம்ம எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து நம்ம எப்போ நன்றி சொல்லாமல் இருக்க முடியும். சுந்தரமூர்த்தின்னு ஒரு நண்பர், அவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூடமாக இருப்பார். அவர் நிழலாக இருப்பார், ஆனால் வெளியில் வரமாட்டார். இந்த தான் வெளியே வரணும் சார், வாங்க ப்ளீஸ், ஒன் ஆஃப் த கோஆப்ரேட்டர் வாங்க வரணும். இல்லை நீங்களாம் இல்லை, இந்த மேடியே இல்லை. அப்புறம் நம்ம சுதாகர் கோஆப்ரேட்டர் சார் ப்ளீஸ் கம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இப்படி தான் தெரிவிக்கணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இது எல்லாமே தாண்டி என்னென்னா, எனக்கு பிடிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு என் கூட இன்ன வரைக்கும் வாழ்க்கை நடத்திட்டு எனக்கு எல்லா விதத்துலேயும் ஆறுதலாக இருக்கிற என்னுடைய மனைவி. நன்றி. பொதுவாக நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் நன்றிகள் சொல்லலைன்னா நிச்சயமாக நன்றி கட்டணும் ஆகிடுவோம். அதுக்காக தான் இந்த நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஆழமாக நம்புறது, எந்த ஒரு விஷயமும் நாம் நேர்மையாகவும் ஆழமாகவும் நேசித்து அந்த பணியை நம்ம செஞ்சோம்னா, அந்த பணி மீது நம்ம நம்பிக்கை வச்சா நிச்சயமாக அந்த பணி நம்மளை ஏற்றுக்கும். அந்த வகையில் நான் செஞ்ச எல்லா பணிகளையும் என்னை ஏற்றுக்கிடுச்சு. பொது வாழ்க்கை முதற்கொண்டு எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த சினிமா என்னை அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கடைசியாக ஒரு சின்ன ஒரே ஒரு கதை மட்டும். பொதுவாக வந்து புராண காலங்களில் மகாபாரத கதை ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, சாரி நீங்கள் கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க ப்ளீஸ், சாரி கிரிஜா, அன்பு மகள். மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று உண்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அர்ஜுனனும் கர்ணனும் சிறந்த வெள்ளாளர்கள். ஆனால் கர்ணனுக்கு மட்டும் அந்த வள்ளல் என்ற பேர் இருக்குது. இதை வந்துட்டு அர்ஜுனன் போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, நான் மட்டும் எனக்கும் அவனுக்கும் ஒரே ஈக்குவல் தான், சண்டை போடுறோம், பட் ஆனால் வந்து அவனை மட்டும் வந்து வள்ளல்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு அதுக்கு கிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, சரி ஒன்றும் இல்லை, அங்கே போகிற தங்கமலை சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அவர்கிட்ட டைம் உனக்கு, அதுக்குள்ளே அது முடிச்சுட்டு வந்தால் அவனை வந்து வள்ளலில் வந்து அறிவிச்சிருன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் அதே அர்ஜுனன் போகிறாரு, அந்த மலையை வெட்டி எல்லாருக்கும் தானம் கொடுக்குறாரு. அவரால் கொடுக்க முடியல, திரும்பி வந்துட்டு பாதி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் கர்ணனை கூப்பிட்றாரு, அந்த வந்துட்டு அந்த மலையை கொடுக்குறாரு. ஆனால் அந்த அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் கர்ணன் திரும்பி வந்துடுறாரு. என்னன்னு கேட்டால், கர்ணன் வந்து கையில் அப்படியே கொடுத்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி இதுன்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனன் கேட்குறாரு கிருஷ்ண பரமாகிட்ட. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது மனசுடா, அந்த தானம் பண்ணுற மனசு, உதவி பண்ணுற மனசுன்றது அவனுக்கு இயற்கையாக இருக்குது. அதனால தான் அவன் வந்துட்டு கர்ணன் கொடைவல்லன் சொல்கிறாங்க. அந்த எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒன்று இருக்கணும். எனக்கு உதவி செய்த எல்லா மக்களுக்கும் அந்த மனசு இருக்குது. அந்த மனசுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க இந்தியா, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், பிரிகேட் விடுங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நாங்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறோம் சார். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் பேசுவேன்னு சொன்னீங்க. பட் நீங்கள் கஷ்டப்பட்டு பேசுகிற விஷயம் எங்களுக்கு இன்றைக்கி இஷ்டப்பட்டு நாங்கள் அதை கேட்டோம். கண்டிப்பாக மக்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்து, உங்களோட கண்ணீர் அவங்க கையில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஒரு கைத்தட்டலோட ஆடியன்ஸ் கிட்ட அதை கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை தான் இன்னைக்கு நமக்கு சார் காட்டியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அம்மா ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஆஹா, இந்த அழகான தருணத்தை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்டாக மாற்றிடலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருக்கும். சின்ன ரெக்வஸ்ட், அப்படியே ஃபேமிலி. எஸ் சார், ப்ளீஸ் அவங்க ஃபேமிலி ப்ளீஸ் மேடைக்கு வரவும். சார், சாம்பசிவம் சார் உங்களுக்கு அன்பு மகள் ப்ராடக்ட்ஸ் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பை உங்களுக்கு அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜேஷ் பத்மநாபன் சார், கன்னியப்பன், அப்படியே வரலாம் மேலே, ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம். மகேந்த வேணுவா, சூர்யா, தேங்க்யூ ஸோ மச் மகேன்வுட். ஆக்சுவலி இந்த இடத்துல பாப்புலர் மோட்டாக இருக்கும்போது 2001 நான் கொரியர் பிக்கப் எடுத்திருக்கேன். கொரியர் டெலிவரி பாயாக இந்த இடத்துல நான் பிக்கப் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய கொரியர் நண்பர்கள் இவங்க எல்லாமே என்னுடைய தம்பிங்க.
ரொம்ப ரொம்ப என் கூட இருக்கிறவங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்தபடியாக இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்த பிரியங்கா மற்றும் ஐஸ்வர்யா கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு ரோல், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு படம்? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் பிரியங்கா செல்வி. நான் அந்தரன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ ஃபேஸாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் இல்லையா? எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ எல்லாருமே எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் ஐஸ்வர்யா கண்ணன். காரைக்குடியில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். அது சினிமா பயணம் வந்து ரொம்ப பெருசு. ஊரே வந்து இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்த்து நிற்கும்போது என்னோடய சிஸ்டர்ஸ் மட்டும் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியில் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க ஹஸ்பண்டை தனியாக விட்டுட்டு எனக்காக வந்து உட்காந்துருக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கடுத்து எங்களோட படம் க்ரைம் த்ரில்லர் மூவி. அதில் வந்து நாங்கள் எல்லாருமே டெபியூட்டன்ஸாக நடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து எங்களை நம்பி இந்த ரோலை கொடுத்த சிவி சார், சாம்பசிவம் சார், டைரக்டர் சார், என்னோடய நடிப்பை பார்க்க கூட இல்லை, டைரெக்டாக கூப்பிட்டு அப்படியே வந்து ரோல் கொடுத்துட்டாங்க, நடிச்சிருமா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே போய் கண்டிப்பாக அந்தரனை வந்து ஜூன் 26 தேட்டரில் பாருங்கள். நல்ல த்ரில்லர் மூவி, ஃபேமிலியாக போகலாம். எங்கேயுமே உங்களை முகம் சொல்லிக்க மாதிரி எந்த சீன்ஸுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். தட்ஸ் ஆல். அண்ட் மோரோவர் பிஹைண்ட் வுட்ஸ் வந்து நாங்கள் எங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோவை நீங்கள் எடுத்து அதை ரீபோஸ்ட் பண்ணி வைரல் பண்ணி கொடுக்குறது எங்களுக்கு வந்து அது ஒரு கிரேஸாக அமையுது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி என்னோடய 10 வீடியோக்கு மேலே பிஹைண்ட் வுட்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரியங்கா மற்றும் ஐஸ்வர்யா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மியூசிக் பார்ட்னர் ஓம்லி மியூசிக்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் சத்யமூர்த்தி சார் அவர் கூட மற்றும் நம்மளோட ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர் சிவி குமார் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I wish to thank சிவி குமார் அண்ணன், ப்ரொடியூசர் சார், சாம்பசிவம். பிரஜின் வந்துட்டு அவருக்கு நம்மளை தெரியாது, பட் சிங்கப்பூரில் நான் இருந்தப்போ உங்கள் படத்தோட அந்த சீரியலோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, ராம்ஜி சாரோட இது. அப்பத்துலேருந்து நான் ஃபேன் உங்களுக்கு. பட் இந்த படம் பாட்டு அண்ணன் அண்ட் ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க, பட் கேட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் யூ லுக் வெரி நைஸ் in this movie. ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ப்ரொடியூசர் அண்ட் சிவி குமார் அண்ணன் ஃபார் யூ அண்ட் டு த என்டையர் ஃபில்ம் க்ரூ டு கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிலீஸ் இன் அவர் பேனர் ஓம்லி மியூசிக். கம்போசர் ஹரி சார், அவர் தெரில, அவர் எப்படி போட்டாருன்னு தெரியல. ஹூக்கும் இருக்குது, பட் ஹூக்கோட சேர்ந்து ட்ரெண்டோடு சேர்ந்து மூவ் ஆயிராமல் மனசுக்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு 100 இயர்ஸ்னாச்சும் இந்த டியூன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் மியூசிக். அதனால் ஐ விஷ் யூ குட் லக் பிரதர். தேங்க்யூ. அண்ட் மேம், பிரஜின் சாரோட ஒய்ஃப், ஒரு ஆம்பளை கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப எடுத்துக்காட்டான இருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேம் வந்து யூ ரிமைண்டட் மீ லைக் ஷோபனா அண்ட் ஜோதிகா. And after the movie, everybody will understand. Director sir clue கொடுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ let me hand over the stage to சிவி குமார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல எனக்கு மிக நெருங்கிய நண்பர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் சாம்பசிவம் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொதுவாக நான் ரொம்ப இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டர், யாரு கூடயும் அவ்வளோவா சேரவே மாட்டேன். நான் தனியாகவே இருப்பேன். ப்ரொடியூசர்ஸ் கூட எந்த ப்ரொடியூசர் கூடயுமே அவ்வளோவா ஜாயின் ஆக மாட்டேன்னா வேலன்ஸ் எல்லாருக்கூடையும் செட் ஆகாது. பட் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா முதல்ல வந்து படம் வந்து அவர் அடவின்னு படம் எடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன், ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரலாம், பட் அதுலேருந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வரணும்னு எனக்கு தெரியாது. இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு 30-40 லட்ச ரூபா நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணால் கூட
அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ யூ கேன் சேவ் தட் மணி. நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கூட நிப்பாட்டிடுங்க. நீங்கள் அந்த 30 லட்சத்தையாவது நீங்கள் வந்து 40 லட்சத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு. அவர் வந்து இல்லை இந்த படம் நான் வந்து எடுத்ததே வந்து ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும், ஒரு சோசியல் மெசேஜை வந்து நான் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு தான் எடுத்திருக்கேன். பணம் வருது வரலன்றது இட் இஸ் நாட் மேண்டேட், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னாரு. ஸோ அதிலிருந்து எனக்கு அவர் பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டார். ரெண்டாவது படமும் அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்தார், மனிதர்கள்னு சொல்லிட்டு. அந்த படத்தையும் நான் பார்த்துட்டு, ஏங்க எப்படியே படம் நான் எப்படியே எடுத்துகிட்ருக்கீங்க, என்னைக்கு கமர்ஷியலாக நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சந்தோஷ் ராவணன், he was one of my assistant, he was in my office in the period of time of corona. அப்போ அவர் இந்த பையன் மீட் பண்ணி கதை கேட்டிருப்பார் போல். அவர் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் இந்த பையன் இந்த மாதிரி படம் பண்ணுறோன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நிறையா ஆர்டிஸ்ட்லாம் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். ஆல்மோஸ்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூஸ் தே ஆர் ஆல் நோன் டு மீ. நான் ரெஃபர் பண்ணேன் அவருக்கு. ஏன்னா அவங்களாம் நிறைய பே வாங்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஐ டோல்ட் ஹிம், நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து இவருக்காக இந்த படம் நல்லா எனக்கு தெரிஞ்ச கதை நான் கேட்டேன், இட்ஸ் வெரி குட் அண்ட் இஃப் யூ ஆல் பீப்புள் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் கேன் பி அ குட் ஃபிலிம், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. ஐ தேங்க் ஆல் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி ஹரி, சூப்பர் மியூசிக் அண்ட் சூப்பர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐ saw the film with the RR, it was fantastic. I hope this film will be a great break for Prajin and Prajin family, because Prajin is not alone, always அவங்க வந்து ஃபேமிலி அது வந்து. ஸோ பிரஜின் அண்ட் ஃபேமிலி ஒரு நல்ல மனிதர். ஏன்னா இந்த எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வர நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து நிறைய ஆங்கிள் இருக்கும் இங்கே வந்தால். ஏன்னா இது ஒரு கிளிட்டரிங்கான இண்டஸ்ட்ரி, ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. இங்கே வந்து நம்ம ஈஸியாக ஃபேம் கிடைக்கும், என்னென்னமோ கிடைக்கும் அப்படின்லாம் வர்றாங்க. பட் வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி கேம் ஹியர் டு த பேஷன் ஆஃப் சினிமா அண்ட் த லாங்கியூட்டி. அவங்களுக்கு மட்டும் தான் நிறைய விஷன் இருக்குது, நம்ம நிறையா படம் பண்ணணும் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு நண்பர் சாம்பசிவம். அவருக்கு இறைவன் அருளால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த காஸ்ட் அண்ட் குரூவும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்டர் அண்ட் டிஓபி, everyone participated on the film, especially Ivana was waited for a very long time for this stage. I wish all of them for the success and good luck for the producer and thank you Behind Woods for taking such a kind of a stage. இவ்வளோ பெருசாக ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதுக்கு மிக மிக நன்றி முதல்ல Behind Woods. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய படமாக மாறுது. அண்ட் இட் கிவ்ஸ் அ வெரி ஃபினாமினன் டு த மூவி. இது வந்து ரிலீஸாக படம் பார்க்க மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கு Behind Woodsக்கு நன்றி. அண்ட் ஆம்லி மியூசிக் தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி இன்றைக்கெல்லாம் சின்ன ஆர்டிஸ்ட் நடித்த படத்தை வாங்கவே மாட்டுறாங்க. பட் இவங்க வந்து ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து இந்த படத்தோட சாங்கை வாங்கி ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஆல் த பெஸ்ட் டு த காஸ்ட் அண்ட் குரு அண்ட் குட் லக் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சிவி சார் மற்றும் தேங்க்யூ சத்யமூர்த்தி சார். தேங்க்யூ ஸோ மச். அந்தரன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் டைட்டில் ஸ்பான்சர். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Max Gold, Cash for Gold. Max Gold, Cash for Gold. Call 04445454545. Presents Andaran pre-release event.